சூப்பர் பிகடியா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரே அம்பத்தில அடியே என்னங்க இப்படி பொம்பளை போட்டதுக்கு எங்க அண்ணன் கேட்டியார் தான் நன்றி சொல்லணும். முதல்ல இப்படி ஒரு பொம்பளை அடி. நான் பொம்பளை கிடையாது. அப்புறம் நல்லா இருக்கு. நான் உண்மையிலேயே என்னத்தை சொல்ல என்ன ஆனா இந்த நாடகத்திலே கருப்பு சொல்லுடி. இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். சரி, ஆனா இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம்டா. ஏன்டி இப்படி சொல்ற? இந்த அரை மணி நேரத்துக்கு உள்ள அவீர எரிச்ச மசிறு எனக்கு தாண்டா தெரியும். சரி, ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது. சரி, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓல அமுக்குனா 4 கொக்கியும் பட்டார்னு விடுங்குது. ஏய் அப்பா, எவ்வளோ வேதனைப்பட்டு இந்த வேஷத்தை போட்டு இந்த காசை வாங்கக்குள்ள நான் படுற வாடு நல்லா இருக்கணா. ஆனா நானும் எத்தனையோ பொம்பளைய பார்த்துருக்கேன்டி. சரி, உனைய மாதிரி நெஞ்சில மசுறு உழைச்ச பொம்பளை என்னை தாண்டி பார்க்குறேன். நீ நெஞ்சில மசிறு முளைச்ச பொம்பளையத்தான். காலு கை எல்லா இடத்துலையும் மசிராத்தியா இருக்கும். சரி, ரோமம் அதிகமா இருக்குன்னு சொல்லி எதுவும் நினைக்காதுங்க. சரி சரி, ரோம கட்டு அதிகமா இருந்தாத்தே அது அதிகமா இருக்குமா? எதுடி? இப்ப நாக்க தொங்க போட்டு கேப்ப எதுன்னு. இது என்னத்தான் நீ சிரிக்கிறியா இல்ல கேலி பண்றியா? வயக்காட்டுக்கு வாங்கோலி கணஞ்ச மாதிரி பரவாயில்ல. சரி, நான் வந்துட்டேன். சரி, என் தோழிகள்லாம் இருக்காங்க. சரி, ஆமா, எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? என்னடி எத்தனை பேரு? ஆனா எனக்கு நடந்தது மாதிரி யாருக்கு நடக்கக்கூடாது. அப்படி என்ன நடந்துச்சு? பொண்ணா பிறந்ததுக்கு சரி, இடைக்காட்டூர்ல மண்ணா பிறந்திருக்கலாம். ஏன்டி இப்படி சொல்ற? 4 பேர் சேர்ந்துக்கிட்டாது வயல்ல வயக்காட்டுல உழுவ போட்டு உழுந்திருப்பாங்க. அப்படி வருத்தப்படாது. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன் கேக்குறீங்க? யாரு நாளைக்கு போக மாட்டேன். ஆமா, நீ வந்து உழுதுட்டால் 4 ஜால் அடிச்சிட மாட்ட. மூடிட்டு உட்காரு. ஒரே ஜாலில் கொழுவை முறிச்சே உழுவேன். அப்புறம் நம்பி ஏமாந்து போயிடாத. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உன் கைலிக்குள்ள என்ன கிடக்கோ அதுதான் இங்கேயும் கிடக்கு. 2 பேரும் டிங்கான்னு கிட்டிதான் அடிச்சு விளையாட முடியும். அப்புறம் ஆமா, நீ வாட்டுக்கு வந்து ஆசையில திறந்து பார்த்தேன்னா பட்டார்னு கருங்குளத்தை முனி அடிச்சிடும். அப்புறம் அதோட கோடாங்கிதான் மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்லேயே தெரிய வேண்டியது. சரி, உன் புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு? புருஷனா வயசுக்கு வந்ததை கேளு. என்னடி சொல்ற? வயசுக்கு வந்துட்டியா? பிறந்ததுலேருந்து ரொம்ப நாளாக வயசுக்கே வரல. சரி, நானும் போகாத ஆளு இல்லை வைத்தியம் பார்க்கறதுக்கு. அதான பார்த்தேன். ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு மானாமதுரையில் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சு. மூலிகை வைத்தியர்? ஆமா. அவர் பேர் இருட்டா புருட்டா. இது என்னடி புது பேரா இருக்கு? புத்தூர் கட்டு பாண்டி. அவங்க தம்பி மையன்டா. ஆமா, இவர் பேர் இருட்டா புருட்டா. சரி சரி, அவர் நான் சொல்றதும் பேர் எடுத்து கட்டுனா செய்வனை வச்சு விட்டுருவேன். அப்புறம் சரி சரி சொல்றீங்க. இருட்டா புருட்டா. அவர்கிட்ட போய் ஐயா வயசுக்கு வரதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். சரி, அப்பத்தான் அந்த வைத்தியர் சொன்னார். என்ன சொன்னாரு? வயக்காட்டுல ஒரு மூலிகை இலை கிடக்கு. சரி, அதை போய் புடுங்கிட்டு வந்து அம்மியில வச்சு அரைச்சு சாறு எடுத்து குடிச்சீண்டா நீ வயசுக்கு வந்துருன்னு சொன்னார். ஓஹோ. நானும் ஆசையில அந்த தகவலை வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன். சரி, வயக்காட்டுல ஒரு இலை கிடக்குங்கிறாங்க, அதை புடுங்கிட்டு வாத்தா லேசா அரைச்சு குடிச்சு பாக்குறேன். சரி அப்படின்னு சொன்னேன். அப்பத்தே எங்க அம்மா போயிருக்கு வயக்காட்டுக்கு இலையை புடுங்க. எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை. ஆமாமா, வயசான பொம்பளை. சரி, வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலையை புடுங்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. சரி, நானும் நிரம்ப குடிச்சு விட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. என்னடி சொன்னாங்க? நான் குடிச்சது கடைசியில அரளி செடியா இருந்திருக்கு. அடி சண்டாளி பாவி. ஐயப்பா, என்ன போதோ ஏதாக போதோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பதட்டத்திலே சடங்காயிட்டேன். ஆனா அரளிக்காயை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே பொம்பளை நான் தான். நீதான் வயசுக்கு வந்துட்டேன். சரி, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன வந்துச்சு? காதல் ஆசை வந்துச்சு. காதல்? ஆமா. சரி,
முதல்ல ஒரு ஆளை பிடிச்சி காதலிச்சேன். காதலிச்ச? ஆமா. அவர் யார்? அவரு முதல்ல யாரை காதலிச்சு தெரியுமா? யார? சோனமைய முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி காதலிச்சேன். கொத்தனாரு? நீ கொத்தனார் சம்பளம் 1200 1400 வரைக்கும் போயிருச்சு. ஆமா ஆமா. எப்படினாலும் குடும்பத்தில் வச்சு கட்டி காப்பாத்திரன்னு நினச்சி அவரை கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி முதலிரவு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். சரி. நிற சொம்பு பாலோட ஓரே. அவன் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. எந்த பழண்டி? ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் பழத்தோட. சரி. உள்ள ஒரே முதலிரவு வரைக்கும் வச்சிருக்கேன் பாரு எடுவிட்ட பையன். என்ன வச்சிருக்கேன்? நல்லா இந்த தண்டி மட்டக்கம்பு 3. சரி. 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு சின்ன கரண்டியில இருந்து பெரிய கரண்டி எடுத்து உள்ள உட்காந்துருக்கேன். ஆமா, இதை எதுக்குடா வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்குன்னு கேட்டேன். அப்பத்தான் அவன் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல. சரி. வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன். சரி. 1200 சம்பளம் வாங்குறேன். உனக்காக லேசா ரேட்டை குறைச்சிக்கிறேன், ஒரு 600 விடு. என்கிட்ட அது பூசணும்னா சொல்லு, ஓட்டை கிட்ட இருந்தான்டா. சரி. எனக்கு உசுரே போயிருச்சு. சரி. இவன் வாட்டுக்கு ஓட்டையை காமிக்கிறான். ஆமா. ஓட சல்லிய கிளிய போட்டு இருந்துட்டான்னா நீர் கசிவு ஏற்படாதடா. கண்டிப்பா. அப்படின்ட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு சரி அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி. யாருடி அது? வர மாதிரி நல்ல மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம திருப்பாச்சியத்தில பஞ்சர் கடை வச்சிருக்காரு. பேரு அவரேதான். பெரிய பஞ்சர் கடை. பைபாஸில் ஓர லாரி பாசி ஊற அங்கேதான் வந்து ஒட்டுவாங்க. உன் மேலே ரொம்ப நாளாக எனக்கு நோக்கமாக இருக்கு, லேசா அவனை மோந்து வைக்கணும்தான். சரி சரி உங்கிறங்க எதில் போய் முடிய போகுது அப்படி நினச்சி சரி என்ன செய்யலாம்னு கேட்டேன். உனையத்தான் கட்டுவோம்ட்டார். சரி சரி வான்னு நானும் கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா. கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடைக்கார்ட்ட முதல்வருக்கு போயில ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். சரி. நிற சொம்பு பாலோட ஓரை. அதே பால். அவர்னால ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. ஒரு முதலர் வரைன்னா என்னென்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். பால் பழம் ஸ்வீட்டு எல்லாம் இருக்கு, காரம் இதுகெல்லாம் இருந்தாத்தே ஒரு முதலர் வரை. ஆனால் அந்த பஞ்சர் கடைக்கார எடுவட்டவை முதலர் வரையில் என்ன வச்சிருந்தேன் தெரியுமா? உள்ள ஒரே நல்லா 16க்கு 17 பானரு தேப்பு கட்டை. சரி. சொல்யூஷன் டியூப்பு இந்தண்டி வட்டை நிறைய 2 வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன். எது கிடையாது இந்த வட்டையில எதுக்குடா தண்ணி இங்க வச்சிருக்கேன் கேட்டேன். சரி. கேட்டு வாயை கூட மூடலாம், அப்படியே என்னைய தூக்கி முழு வட்டை தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு? வச்ச நேரம் தண்ணறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டேன். வட்டை கிளம்பிருச்சுடா. பட முட்டையா கிளம்பவும். அப்புறம் அதே இப்ப இந்தண்டி ஆணி கட்டி எடுத்துக்கிட்டேன். 1.5 இன்ச்சு ஆணி கட்டி. சரி. எடுத்துக்கிட்டு பின்னாடி விட்டு தேய்ச்சாவுல இருக்கு. வரட்டுன்னு தேய்ச்சி சரியான லாரி டீப்பை போட்டு ஒட்டி விட்டான். இவன் இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாளாவது இவன் முன்னாடி ஒட்டாம விட மாட்டான் அப்படின்ட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப இங்கே வந்துட்டேன். இங்க எதுக்கு வந்த? ஆமா, இங்க வந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போறான். சரி. நான் வந்துட்டு என் தோழி வந்துட்டா. இந்த எங்க மாமா இருக்காரு. ஆமா. பேர் அவர் பேரு? ஒரு மாமா MKR. சரி. இன்னொரு மாமா KTR. ஆமா, இப்படி சொன்னாத்தே அங்க உள்ள காசு லேச லைன் பண்ண முடியும். ஆமா, 2 மாமா. ஒரு மாமா நேரடியா பாத்துக்கிட்டே இருக்கேன். இன்னொரு மாமா வர சொல்லுங்களா? போயிட்டு வரட்டா மாமா?